ராமாயணத்தில் உள்ள மூன்றாவது காண்டம், அதாவது ஆரண்ய காண்டம் பற்றி இந்த காணொளியில் காண்போம். அயோத்தியை விட்டு வனவாசம் சென்ற ராமர், சீதை, லட்சுமணர் முதலில் சித்திரக்கூடத்தில் தங்கி வாழ்கிறார்கள். பிறகு முனிவர்கள் அவர்களிடம் வந்து, ராமா, இந்த காட்டில் ராட்சசர்கள் முனிவர்களை வதம் செய்கிறார்கள், எங்களை காப்பாற்று என்று வேண்டுகிறார்கள். ராமன் உடனே இது என் கடமை என்று கூறி தண்டகாரண்யத்துக்கு செல்கிறார். அப்படி ஒரு நாள் காட்டில் ராமரை பார்த்து மயங்குகிறாள் ராவணனின் சகோதரி சூர்பனகை. அவள் ராமரை மணக்க விரும்பி சீதையை விலக்க சொல்லுகிறாள். ராமர் சிரித்து கொண்டு, நான் என் மனைவியுடன் இருக்கிறேன், நீ என் தம்பி லட்சுமணனிடம் போ என்று சொல்கிறார். அப்போது லட்சுமணன் அவளை கேலி செய்கிறார். அதனால் அவள் சீதையை தாக்க முயற்சிக்க லட்சுமணன் கோபத்தில் அவளது மூக்கையும் காதையும் வெட்டுகிறான். அவமானம் தாங்க முடியாமல் சூர்பனகை தன் அண்ணன் கரண் மற்றும் துஷானன் அருகே சென்று புகார் செய்கிறார். அவர்கள் ஆயிரக்கணக்கான ராட்சசர்களுடன் ராமனை தாக்க வருகிறார்கள். ஆனால் ராமன் ஒரே ஆளாக தன் வில்லால் அனைவரையும் வதம் செய்கிறார். அவரது வீரத்தை கண்டு சூர்பனகை நேராக இலங்கைக்கு சென்று ராவணனிடம் அனைத்தையும் சொல்லுகிறார். இதை கேட்ட ராவணன் கொதித்து தனது மாமனார் மாரிசனை அழைக்கிறான். அவனிடம் சொல்லுகிறான், நீ பொன்மானாக மாறி ராமனை திசை திருப்பு, சீதையை நான் கடத்தி செல்கிறேன் என்கிறான். மாரிசன் தங்க நிறமான மாயமானாக மாறி காட்டில் ஓடுகிறார். அதை பார்த்த சீதை மகிழ்ச்சியுடன், ராமா, அந்த மானை எனக்கு கொண்டு வா என்று கேட்கிறார். ராமர் அதை பிடிக்க புறப்படுகிறார். மாரிசன் மரணிக்கும் முன் ராமனின் குரலில் ஹா லட்சுமணா என்று கூவுகிறான். அதை கேட்டு சீதை பயந்து லட்சுமணனை அனுப்புகிறார். லட்சுமணன் பாதுகாப்பு வரம்பு, அதாவது லட்சுமண ரேகை வரைந்து, இந்த கோட்டுக்குள் இருங்கள் அம்மா என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். அந்த நேரத்தில் ராவணன் சந்நியாசியாக மாறி சீதையின் முன் வந்து பிச்சை கொடு அம்மா என்று கேட்கிறான். சீதா அந்த கோட்டை தாண்டி பிச்சை கொடுக்கும்போது ராவணன் தன் உண்மையான ரூபத்தில் மாறி சீதையை பிடித்து வானில் பறக்கிறான். அந்த நேரத்தில் ஜடாயு என்ற பெரிய கழுகு ராவணனை எதிர்த்து சீதையை காப்பாற்ற முயற்சிக்கிறது. பெரும் போராட்டம் நடக்கிறது. ஆனால் ராவணன் அவனது இரு இறகுகளையும் வெட்டிவிட்டு பறந்து விடுகிறான். ஜடாயு வீழ்ந்து கிடக்கிறது. ராமர் திரும்பி வந்து சீதையை காணாமல் தவிக்கிறார். சீதா, சீதா எங்கே போனாய் என்று முழுக்காட்டில் தேடுகிறார். இறுதியில் ஜடாயுவை கண்டுபிடிக்கிறார். அவன் கடைசி மூச்சில் ராவணன் சீதையை கடத்தி சென்று விட்டான் என்று சொல்லி உயிர் விடுகிறான். ராமர் அவனுக்கு அஞ்சலி செய்து தகனம் செய்கிறார். அடுத்து கபந்தன் என்ற அரக்கனை ராமன் வதம் செய்கிறார். அவன் சாபத்திலிருந்து விடுபட்டு வானத்தில் எழுந்து, நீ சீதையை இலங்கையில் கண்டுபிடிப்பாய், கிஷ்கிந்தாவில் ஹனுமானை சந்திப்பாய் என்று சொல்கிறான். பிறகு ராமர் சபரி என்ற பக்தையின் குடிலுக்கு வருகிறார். அவள் பழங்களை சுவைத்து இனிமையானதை ராமனுக்கு கொடுக்கிறாள். அவளது பக்தியால் மகிழ்ந்த ராமர் அவளுக்கு மோட்சம் அளிக்கிறார். சபரியின் வழிகாட்டுதலின்படி ராமர் ருஷ்யமுக மலையை நோக்கி செல்கிறார். அங்கேதான் அவர் ஹனுமானை சந்திக்கிறார். அதுவே அடுத்த காண்டம்.